Hey guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ என்னன்னு thumbnail பார்த்துருப்பீங்க. எவ்ரி டைம் இதே டைலாக். ஸோ யூடியூப் சேனல் நீங்கள் யாராச்சும் ஆரம்பிக்கிறதா பிளான் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் சேனல் நான் 2 years பேக் ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணும்போது நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். 3 monthsல எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ப்ளஸ் 3600 வாட்ச் ஹார்ஸ் ஓடி இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 400 வாட்ச் ஹார்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நான் போட்ட ஒரு கெட் ரெடி வித் மீன்னு நினைக்கிற ஒரு மேக்கப் வீடியோ 30K பக்கம் வியூஸ் போனேன். லாங் வீடியோ 30K பக்கம் வியூஸ் போனனால எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ மானிட்டைசேஷன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஏன்னா நான் இது ரொம்ப சீரியஸாக ஓப்பன் பண்ணல. நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஒரு ஹாபியாக தான் ஓப்பன் பண்ணேன். எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ இருக்கிறது அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் யூடியூப்லேயும் போட்டுட்ருந்தேன். ஸோ சடனாக ஒரு கிளிக் ஆச்சு. சடனாக எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அப்படி தான் எனக்கு. ஸோ ஒரு ஃப்ளோவில் தான் ஆச்சு. நீங்கள் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகும். ஸோ இப்போ ரியாலிட்டிக்குள்ளே போகலாம். நான் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு அமௌண்ட் வரல. அதுக்கப்புறம் நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் யூடியூப் நான் ஜஸ்ட்டு ஏர்னிங்ஸ் மட்டும் யூடியூப்பில் ஒரு அமௌண்ட்டை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். எப்படி வரும்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சா நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா, இதை பார்ட் டைமாக வைக்கலாமா, இல்லை ஃபுல் டைமாக வைக்கலாமா, இது எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு வந்துடும். அதனால் மட்டும்தான் ஜஸ்ட் இதில் வர வருமானம் பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் இதுதான் என்னோட டேஷ்போர்ட். இது என் அம்மா ஃபோனில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 4 காலம் இருக்கும். வியூஸு, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸு அண்ட் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ. இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி மானிட்டைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறவங்க உங்களுக்கு 2 காலம் என்னமோ தான் இருக்கும். மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு இந்த இடத்துல மொத்தமாக இப்படி வந்திருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இதை இதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் என்கேஜாக இருக்கீங்க ஸ்கிப் பண்ணாமல், இதை பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வரும். முக்கியமாக ஆட்ஸ் பொறுத்து தான். அதுக்கப்புறம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டு, பிளாகு, குக்கிங்கு, எஜுகேஷன், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜில் பைசா தருவாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு. இது இந்த உங்கள் கமெண்ட்ஸுக்கு, அதாவது Q&A வீடியோ நான் நானும் ஸ்டான்லேயும் போட்டிருக்கோம். அது அரௌண்ட் 10K வியூஸ் போயிருக்கு. அதுக்கு ரெவன்யூ $2.51 இதில் மொத்தமாக இந்த இடத்துல டேஷ்போர்டில் ஆட் ஆகும். ஸோ இவ்வளோதான். நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, நான் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணல, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னாலும் காசு வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. நான் 3 மாதமாகவே நான் கண்டினியூஸாக வீடியோ போடல. அது எல்லாத்துக்குமே தெரியும். 3 மாதமாகவே எனக்கு இன்கம் இல்லை. அதுக்கு முன்னாடி எப்போ இன்கம்னா 3 மாதத்துக்கு அப்புறம். அதாவது ரொம்ப பழைய வீடியோ ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டாலராக ஆடாய் $100 வந்தால் மட்டும்தான் நமக்கு வித்ட்ரா ஆகும். அந்த $100 வரதுக்கு எனக்கு 4 மாதம் எடுத்துக்கிச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு இன்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆகிருக்கு. இன்னுமே எனக்கு இது ஆட் ஆகலை. லைக் இந்த அமௌண்ட் $100 ஆட் ஆகலை. இதுதான் ரியாலிட்டி, யூடியூபோட ரியாலிட்டி. ஸோ நீங்கள் வீடியோ போட்டதுமே அமௌண்ட் வந்துடுமா? வராது. நிறைய யூடியூபர்ஸ் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்கன்னா அவங்க சைடில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட்னு யூடியூப்லேயே பண்ண மாட்டாங்க. இதே யூடியூப் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக பெய்ட் கொலாப்ஸு, நிறைய கேம்பெயின் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அதர் பிஸ்னஸும் இருக்கும். லைக் பியூட்டி இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், ஃபேஷன் க்ளோதிங் இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், அந்த மாதிரி அவங்களுக்கு இன்கம் வரும். அதுவே ஒரு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் போக யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க புத்திசாலி. இல்லை யூடியூப் மட்டும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய டீம்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது எடிட்டிங் பக்காவாக இருக்கணும். ஸ்கிப் பண்ணணும்னு தோணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இது ஃபுல் டைம் ஜாப்க்கு ஒர்க் ஆகும். கம்மிங் டு த ஷார்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் அந்த ரொட்டீன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது 12K வியூஸ் போயிருக்கு. இந்த 12K வியூஸில் எனக்கு கிடைச்ச அமௌண்ட் $0.06 தான். இல்லை பெரிய வீடியோவில் ப்ராடக்ட் ஆட் பண்ணால் கூட ஓரளவுக்கு அமௌண்ட் வரும். அதுவும் அந்த ஃபீச்சர் இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் வியூஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் வரும். அதனால தான் நான் மானிட்டைஸ் ஆகி 3.5 மாதம் ஆச்சு. எனக்கு ஒரு $100 எனக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு $100 வேணும். அது எனக்கு சேர்றதுக்கு 3.5 மாதம் எடுத்துக்கிச்சு.
போடுவேன், டெய்லி வீடியோ போடுவேன், டெய்லி ப்ராங்க்ஸ் போடுவேன். ப்ராங்க்ஸு நிறைய சர்ப்ரைஸ் வீடியோ நிறைய போட்டுமே எனக்கு 3.5 மாதம் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து இந்த ஷாப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே, அதாவது என்ன மாதிரி இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யார் வேணால் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாங்கிற ஒரு காலகட்டத்தில் ஓப்பன் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் போகணும், நிறையா ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டேக் பண்ணணும். நீங்கள் கொடுக்கறது வந்து குவாலிட்டியாக கொடுத்தீங்க, கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த யூடியூப் சேனலோட ஜேர்னிங்கிறது. அதர்வைஸ் இதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா. பண்ணனா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ யா, ஓகே கைஸ், வில் see you at the next video. Bye.